بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الكتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹு தஆலாவிற்கு அவனையே வணங்குகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரும் அடியாரும் அவர்கள் நான் உறுதியாக நம்புகின்றேன். அல்லாஹு தஆலா யாருக்கு நேரு வழிகாட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனை நேர்வழி செலுத்துவன் யாரும் இல்லை. நிச்சயமாக நீதமான சொல்லையே சொல்லுங்கள், அனாதைகளிடத்திலே பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் எவனை குறித்து நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவனுடைய அருள் வாயில்களை அடைந்து கொள்வதற்காக நாம் இங்கே திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே இந்த வார ஜும்மா தின செய்தியாக நபிகளாரின் புகழை பரப்புவோம் என்கிற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய தாக்கம் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த தலைப்பு நமக்கு தேர்வு செய்து தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய புகழை பரப்புகிறோம் என்கிற பெயரில் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்களில் வருடந்தோறும் சுபஹான மௌலிதும் வஹீதின் மௌலிதும் பள்ளிவாசல்களிலே படிக்கப்படுவதும், அதற்காக தௌஹீது பேசக்கூடிய கொள்கையுள்ள சகோதரர்கள் சகோதரிகள் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்தாலும் அந்த பிரச்சாரத்தை நாங்கள் செவியேற்க மாட்டோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொன்னது போல, எங்கள் மூதாதையர்கள் எதில் இருக்க கண்டோமோ அதிலேயே நாங்கள் இருப்போம், அதையே சரி என்று காண்போம் என்று சொல்லி தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளாமல், தங்களுடைய தவறுகளை செவியேற்காமல், அதை புரிந்து கொள்ளாமல் அப்பாவி மக்களும் மார்க்கம் என்ற பெயரிலே மார்க்கத்தை அறிந்தவர்களும் சரியாக சொல்லாத காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த மாபாதக செயலை பள்ளிவாசல்களில்
இந்த மௌலிது பாடல்களை படித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் முக்கியமாக மக்களிடத்திலே சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம், நாங்கள் என்ன தவறு செய்கிறோம், நபிகளாரை புகழ்வது தவறா, நபிகளாரை புகழ்ந்து பள்ளிவாசலிலே பாட்டு படிப்பது தவறா, இவர்கள் தவீதுவாதிகள் சொல்லக்கூடிய மக்களிடத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிரச்சாரம், இவர்கள் நபிகளாருடைய புகழை பாடுவதை தடுக்கிறார்கள், நாம் நபிகளோட உம்மத்து இல்லையா, அவருடைய உம்மத்தை பரப்புவதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி நாம் எதை நோக்கி மக்களை அழைக்கிறோம், எதற்காக அதை பள்ளிவாசல்களிலே பாடக்கூடாது என்று சொல்கிறோம் என்ற கருத்தை எல்லாம் பின்தள்ளி புறம் தள்ளிவிட்டு நம்மளை பற்றி தப்பும் தவறமான கருத்துக்களை மக்களிடத்திலே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை 23 ஆண்டு காலம் அல்ல, அவருடைய பிறப்பிலிருந்து அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைகின்ற வரையில் அல்லாஹ் அவருடைய தூதரை பாதுகாத்தான். உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதருக்கும் முன் பின் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த தௌஹீது கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை, இந்த மார்க்கம் நேர்வழி என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் என்றால் என்ன, எதை பற்றியும் ஞானம் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டமும் இருக்கும். 2 பக்கம் இருக்கும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருப்பது போல மனிதர்களுடைய வாழ்க்கையில இருபுறம் இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை புரட்டி பார்த்தால் அவருடைய நபித்துவத்திற்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி எந்த விஷயத்தையும் அவர்களை கலங்கப்படுத்தி விட முடியாது. அதனால்தான் நபியாக அவர்கள் ஆக்கப்பட்டதற்கு பிறகு மக்களிடத்தில் சென்று சொன்னார்கள். அந்த மக்களை ஒன்று கூட்டி சொன்னார்கள், என்னை நீங்கள் பார்க்கவில்லையா, உங்களோடு தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நம்பிக்கையாளர் இல்லையா, உண்மையாளர் இல்லையா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்றுதான் சான்று பகிர்ந்தார்கள். பிறகு என்ன பிரச்சனை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்ன மாத்திரத்துல தான் அந்த பிரச்சனை வெடிக்குது. அப்ப அதை போன்று இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப மக்கள்ல பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறோம்னா, நாமெல்லாம் முஸ்லீம்கள், நமக்குள்ள எதுக்கு அடிச்சுக்கணும், நமக்குள்ள நம்ம ஏன் பிரச்சனை பண்ணிக்கணும், அவங்க வழி அவங்களுக்கு, நம்ம வழி நமக்கு, உங்களுக்கு நல்லதுன்னு தெரியுது இல்ல, நீங்க மாதிரி பின்பற்றிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுன்னு அவன் செஞ்சுட்டு போறான். இது ஈதர்கள் செய்த ஒரு விஷயம். அந்த 3 சாரர்களை பத்தி சொல்றான்ல, அந்த 3 சாரர்கள் ஒரு சாரரை பத்தி எடுப்பாங்க, ஒரு சாரம் உனக்கு என்னப்பா வேலையை பார்த்துட்டு போம்பான், இன்னொருத்தவன் கண்ணு காணாம எனக்கு என்னப்பா. அதே போன்று இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. நாம போய் சொல்ல போனோம்னா, உனக்காங்க தேவையில்லாத வேலைங்களா, வேலை வந்தீங்களா, பயணத்திலிருந்து வந்தீங்களா, 1 மாசம் பொண்டாட்டி பிள்ளையோட ஜாலியா இருந்தீங்களா, வேலையை பார்த்துட்டு ஊருக்கு போங்க, அவன் குளிக்க அவன் பதில் சொல்லிட்டு போறான். இப்படி எல்லாம் வியாக்கியானம் சொல்லி நன்மை செய்கிறவர்களை, நன்மை நோக்கி விரைபுவர்களை, தீமையை தடுக்கக்கூடிய மக்களை பார்த்து என்ன செய்யறாங்க, நடுநிலை பேசக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எது மார்க்கம் என்று சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். அப்ப அந்த மார்க்கத்தை உள்ளபடி நம்ம சொல்லணும். இது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் மோமின்களுக்கும் அல்லாஹ் இட்ட கட்டளை. தூதத்துவ செய்தியை நீ தயவு தாத்திரம் என்று எடுத்துரைப்பீராக. அந்த மக்கள் ஏத்துக்காம போறா, அது உங்க வேலை கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அப்படிதான் கட்டளை போடுறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் அப்படியே சொல்றான், என்ன நீ எதுவும் ஏத்துக்கல, நேர்வழியின் பார் வரலன்னு சொன்னீங்கன்னா உடனே நீ மாத்திக்கிறோம் போல இருக்க, கவலைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அதை போன்ற கவலைகளும் ஆதங்கமும் நம்மளோடு சுற்றி இருக்கிற மக்களுக்கு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் என்ன செய்யறோம், எவ்வளவு மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க, அதிர்த்து சொன்னா சரியாதான் இருக்கும், அவங்க தப்பாவா சொல்லிட போறாங்க, நம்ம கடந்த காலத்துல மூதாதையர்கள் தவறா செஞ்சிருப்பாங்க, இது அளவுகோல் கிடையாது. அப்ப இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னப்பா 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி தாண்டி குதிக்கிறீங்க, அப்ப இவ்வளவு நாள் இருந்தவங்க எல்லாம் என்னாச்சு? இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஃபிரௌன் கேட்ட கேள்வி. அல்லாஹ் நான் ஏத்துக்கிறேன், ஏனிய போடு, ஏறி போய் நான் வானத்துல பார்க்க, அவ்வளவு கிண்டல் கேள்வி பண்ணா, அதுக்கு சளைக்காம நீ கிண்டல் பண்றாங்க, கேள்வி பண்றாங்க, அது வேற விஷயம். அவன் என்ன சொன்னா, கடவுளை அல்லாஹ் நான் நம்புறேன், மாடி மேல ஏறிய போடு போய் பாக்குறேன் சொல்லிட்டு, என்னுடைய மூதாருடைய நிலை என்னன்னு கேட்கும் பொழுது அதை பற்றிய ஞானம், அதை பற்றிய அறிவு என்னுடைய இறைவனிடத்தில் இருக்குது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அதைத்தான் இதற்கு பதில். அப்ப நாம என்ன சொல்லக்கூடிய செய்திகள் என்ன,
அதை தான் நம்ம பார்க்கணும். முஸ்லீம் ஒரு மூமின் என்ன எதை பார்க்கணும்? சொல்லக்கூடியவன பார்க்கக்கூடிய, சொல்லக்கூடிய செய்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அப்படித்தானே ஒரு முஸ்லீம் பார்க்கணும், ஒரு மூமின் பார்க்கணும். அப்படி பார்க்கிறோமா? அப்படி பார்க்கறது கிடையாது. அதனாலதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் என்ன பிரச்சனை, மைண்ட் செட் சொல்லுவாங்கல்ல, இவங்க சொன்னா கேட்க கூடாது சொல்லுவாங்கல்ல. சில பேர் நண்பர்களா இருப்பாங்க, நண்பர்களாக இருந்து ஒன்று செய்வாங்க, உதச்சா கூட கண்டுக்க மாட்டாரு, தோல்ல தட்டினா கூட கண்டுக்க மாட்டாரு, என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாரு. பகையாயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க, அவருடைய கால் பட்டா குத்தம், கண் பட்டா குத்தம், அவர் பேசுனா குத்தம், அவர் கருத்து சொன்னா எதிர்கருத்து சொல்றது, இது போன்ற சத்தியத்தை அறியாமல் தடுக்க விடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது போன்ற குரோதங்கள். இது குரோத மனப்பான்மை, இது முஸ்லீம்கள் இடத்துல இருக்கலாம் அந்த பண்பு. அப்ப எந்த அளவுக்கு பெருந்தன்மைக்கு மிக்கவர்களாக நாம் இருக்கணும். இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்களை, சொல்லக்கூடிய விஷயங்களை அவர்கள் உள்ளபடி சொல்றாங்களா, அப்படித்தானே பார்க்கணும். நீ சொன்னா கேட்க மாட்டேன், சொன்னா அங்க விடை கிடைக்குமா, மாற்றம் ஏற்படுமா? அல்ல அப்படித்தானே சொல்றாங்க. எந்த ஒரு சமுதாயம் தன்னை சீர்திருத்திக் கொள்ளாத அல்ல சீர்திருத்த மாட்டாங்கிறான். அப்ப நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்மளாம் வந்து முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பரம்பரை முஸ்லீம்ல இருக்கிறோம், ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. அவன் நமக்கு நம்முடைய கொள்கை என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இது கரெக்டா அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி இருக்குதா? ஒரு உலகத்துல படிக்கிற படிப்புகள்லாம் இருக்குது, MBBS படிக்கிறோம், டாக்டர், இன்ஜினியர் படிக்கிறோம், எவ்வளவு படிப்புகளை படிக்கிறோம். அந்த இதுக்குரிய படிப்பை நம்ம கரெக்டா டாக்டர் படிச்சதா கரெக்டு. டாக்டருக்குள்ள படிப்பை எடுத்துக்கிட்டு போய் நம்ம LLB வக்கீலுக்குள்ள படிப்பை படிச்சோம்னா என்ன சொல்லுவோம், எனக்கு இருக்கனா கேடையனா, என்னப்பா உனக்கு அறிவு இல்லையா, அப்படிதான் கேட்போம். அப்ப அதை போன்று இந்த மார்க்கத்துல நமக்கு ஒரு அளவுகோல் சொல்லப்பட்டு விட்டது. என்ன அளவுகோல்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதான் மார்க்கம். இது ஒரு அழகான அளவுகோல். அப்ப நம்ம அதன்படி நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறது ஒரு முஸ்லீம் பார்க்கணும். ஆனா பார்க்கறது பெரும்பாலும் கிடையாது. என்ன பார்க்கிறோம், எங்க அத்தா அம்மா தப்பா சொல்லிடுவாங்க, எங்க அஜித் 7 வருஷம் ஓதிருக்காரு, அவர் தப்பா சொல்லிடுவாரு, அவருக்கு தெரியாத அரபியா, அவருக்கு தெரியாத ஞானமா, யாதையாவது உண்டோ, இது நல்ல ஒரு அறிவுக்குள்ள அடையாளம் கிடையாது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான விஷயங்கள், ரசூலுல்லாஹ் பத்தி அவ்வளவு விஷயங்கள் எடுத்துக்கிட்டு தோண்டிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க. சின்ன ஒரு அற்பமான விஷயங்கள்ல கூட குடும்பத்துல எவ்வளவு நம்ம நண்பர்கள்ட்ட பழகுவோம், மனைவி கிட்ட குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவோம், சகோதரிகள்கிட்ட வாந்தியோடு இருப்போம், பாசத்தோடு இருப்போம், அத்தாமட்ட பாசத்தோடு இருப்போம். இப்படி குடும்ப வாழ்க்கை, அரசியல், எதை எடுத்துக்கிட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்வு இருக்கிறது. மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ நூலாசிரியர் என்ன செய்யறாருன்னா, 100 பேருடைய வாழ்க்கையை, சக்தி வாய்ந்த தலைவருடைய வாழ்க்கையை எடுத்து படித்து பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்று சொல்லி அவர் பட்டியல் போடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேசிக்கா அடிப்படையா நான் ஒரு கிறிஸ்துவர், ஆனாலும் நான் என்ன தெரியுமா பாக்குறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறேன். அவர்கள் ஆன்மீகத்திலும் சரி அரசியலிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்தார்கள். அதற்கான காரணத்தை அவர்கள் பட்டியலிடுகிறார். இப்போ கிறிஸ்துவ அறிஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு மார்க்க ஞானம் நம்ம கிட்ட இல்லையே. திருமாவளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர், அவர் பேசுறார், வீலாடி விழாவில் சுன்னத் ஜமாத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த இதில் போய் பேசுறார், தெளிவா பேசுறாரு. முஸ்லீம்கள் கிட்ட கூட தெளிவு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாடு நபி பிறந்த நாள் கொண்டாடவில்லை, இதில் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை, அந்த மேடையிலே சொல்றார். இருந்தாலும் இதன் மூலமாக சில நல்ல கருத்துக்களை சொல்ல முடிகிறது என்று அவருடைய மாநில சில கருத்துக்களை சொல்றாரு. அவரு எத்தனை விளங்கி வச்சிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடல, பிறந்த நாள் கிடையாது, அவர்கள் பின்பற்றி வந்த தோழர்கள் பின்பற்றல, எல்லாத்தையும் தெளிவா விளங்கி ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நல்ல பிரபலமான ஒரு அரசியல் தலைவர் சொல்றாரு. அப்ப இதை பற்றி ஒரு ஞானம் நம்ம மக்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பள்ளிவாசல்ல உட்காந்துட்டு பாட்டு படிக்காதீங்கப்பா, கவிதை படிக்காதீங்கன்னா அவன் என்ன சொல்றான், கவிதை படிக்கிறது ஹராமா, கவிதை பத்தி ஹராம்னா நம்ம ஃபத்வா கொடுக்கல, கவிதை படிக்கிறங்கிற பேர்ல நீங்க என்ன செய்யறீங்க, அந்த ஹஃபாருல் ஹத்தாயா, நீ பாவங்களை மன்னிக்கக்கூடிய யாரை பத்து, ரசூலுல்லாஹ் பத்து, நீங்க மலையை பெய்யக்கூடியவர், நீங்க பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு இருப்பதாக சொல்லி அங்க பாட்டு படிக்கிறாங்க. நீங்க தமிழ்ல படிச்சு காட்டுங்க. சுபஹான மௌலிதுன்னு புக்கே இருக்குது, அந்த புக்கை எடுத்து நீங்க படிச்சு தமிழ்ல எவ்வளவு மக்கள் நீங்க இருக்கிறீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆனா நம்ம படிக்க மாட்டோம். அந்த அறிஞர்களை படிக்க சொல்லுங்க, தமிழ்ல வாசிக்க சொல்லுங்க. அது எவ்வளவு அபத்தமான கருத்துகள், எவ்வளவு அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்.
அல்லாவோட பள்ளிவாசல பார்த்து படிக்கிறாங்க. இதை படிக்காதீங்கப்பா, இதெல்லாம் நன்மை கிடையாது, தீமை தான் கிடைக்கும், நரகத்துல வந்து அல்லாஹ் கொண்டு சேர்த்துருவா, இது ரொம்ப பாரதூரமான செயல், அதெல்லாம் இல்லை, எதை வேணாலும் மன்னிப்பா, சிறுக்க மன்னிக்க மாட்டேன்னு சொன்னோம்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ சொல்லிக்கிட்டே நாங்க போய் செய்வோம். ஒரு சகோதரத்தை போய் சொல்றோம், தெளிவா தெரியுதுங்க, அப்பட்டமா தெரியுதுங்க, இது மிகப்பெரிய ஒரு பாவம் தானே, இதை நீங்க தடுக்க கூடாதா, நீங்க விலகி இருக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்டா கேட்கிறோம். அவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. எந்த அளவுக்கு மக்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, இந்த செம்சிட்டில சோறு ஆக்குறோம் தெரியுங்களா, அந்த சோறு ஆக்குறாங்க, மூலத்துக்கு சோறு ஆக்குறாங்கல்ல, அதுல கிடைக்கக்கூடிய மனம், அதுல கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வேற இதுல கிடைக்க மாட்டேங்குதுங்க. பதில் இன்னும் என்ன பதில் சொல்ல முடியும் இந்த இடத்துல? ஒரு அரபிக்காரன்ட்ட நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவங்ககிட்ட பெப்சி பாட்டில் நீங்க குடிச்சிருப்பீங்க, கோக்கு பெப்சின்னு சொல்லிட்டு, அந்த பெப்சியை எடுத்துட்டு போய் பே எவரி பென்னி சேவிஸ், அதோட அர்த்தம் இதை சொல்லி, இந்த பெப்சியை குடிக்கிற பாலத்தீன மக்களை, முஸ்லீம்களை வந்து இந்த அளவுக்கு கொன்றொழிக்கிறாங்க, பொருளாதார ரீதியாக நம்ம என்ன செய்யணும், மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தணும், இதெல்லாம் குடிக்க கூடாது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அரபிக்காரன் சொல்றான், அது அஸ்லி, இது வந்து ஒரிஜினல். அதை போன்றதே ஒரு பதில் இருக்குது. என்ன பதில்? இது போதக்கூடாது, தப்பாச்சு, தவறாச்சு, அல்லாஹ் பாபாதக செயலுங்கிறான, கண்டிக்கிறான, கோபம் ஏற்படுத்தக்கூடிய செயலாச்சு அப்படி சொன்னா, செம்செட்டில சோறாக்குனா அதுல கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வேற இதுல கிடைக்கலங்க பதில் சொல்றாங்க. அப்ப எப்படி இதை வந்து மாற்றம் அடையும், இப்படி மாற்றம் ஏற்படும்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. ஒரு சில சாம்பிள்கள் மட்டும் சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையில அவர்கள் எப்படியெல்லாம் வந்து மக்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதித்தது அவருடைய பேச்சுவார்த்தை, அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம். ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பராக யார் இருக்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், எவ்வளவு நண்பர்களாக இருக்கும், எவ்வளவு நண்பர்களாக இருந்தாலும் உற்ற நண்பர்கள் சில பேர் வச்சிருப்போம். அது போன்று ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அவர்களோடு அதிக நேசத்தோடு பாசத்தோடு இருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்ட உடனே அவங்க வேகமா துரத்திக்கிட்டே போறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, வீட்டுக்கிட்ட போய் கதவை தாளிட்டு வெளில வரமாட்டாங்க, கூப்பிடுறாங்க, நான் செஞ்சது தப்பு தான். அபூபக்கர் சொல்றாங்க, நான் செஞ்சது தப்பு தான், உமரே வெளில வாங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது கூப்பிடுறாரு, வரமாட்டாங்க. அப்ப அவங்க நேரம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இவங்க ரயில்ஸ் வராங்க, வந்து மன்னிப்பு கேட்க வந்தவரை நம்ம வந்து அவங்க வச்சுட்டோமே அப்படி சொல்லி வெளில வந்து பாக்குறாங்க, காணும். போய் வெளில போய் பாக்குறாங்க, சரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் போய் நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு போறாங்க. போன சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூபக்கர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதுகிட்ட உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, சமூகத்துல உட்கார்ந்துக்கிட்டு, நீ உமரை இது சொல்லிடாதீங்க, உமரை இது திட்டிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன தயவு செய்யறாங்க, கூப்பிடுறாங்க, சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ்ல வர்ணிக்கப்படுகிறது, கடுமையான கோபம், கண்கள் எல்லாம் சிவந்து விடுகிறது, கோபத்தோடு சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் என்னை பகைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில், நான் இந்த சத்தியத்தை சொன்ன போது என்னை அவமதித்த காலகட்டத்தில் எனக்கு நெருக்கமாக நான் சொன்ன விஷயங்களை வந்து சத்தியம் என்று உரைத்த தவித்தோழரையா, இந்த அபூபக்கரையா நீங்கள் வந்து வெறுக்கிறீங்க, அவரோட சண்டை போடுறீங்க, எனக்காக அவர்களை நீங்க விட்டு தரக்கூடாதா? எவ்வளவு நெகிழ்ச்சியான சம்பவம். நண்பருக்காக எப்படி ஒரு பரிவோடு பேசுறாங்க. நம்ம பழக்க வழக்கத்தில் அப்படி இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, நம்மள்ட்ட குடும்ப நண்பரா இருப்பாரு, நெருங்கிய நண்பரா இருப்பாரு, பல கட்டங்கள் நமக்கு உதவியா இருந்திருப்பாரு, அவரை பற்றி பிற மக்கள் பேசும்போது நாம என்ன செய்வோம், அவரை பத்தி பேசாதப்பா, அப்படி சொல்லாதப்பா, அப்படிப்பட்டவர்களாம் கிடையாது சொல்லுவோமா இல்லையா? இப்ப ரசூலுல்லாஹ் நண்பர்களுக்கு இடையில இவர் இப்படி இருந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க. வீட்டுக்கு ஒரு பணிப்பெண் வர்றாங்க. வீட்டுக்கு ஒரு பணிப்பெண் வந்து கொடுக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான கோபத்துல தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டா, பொதுவாக நம்ம கணவன்மணியாக இருந்தா வீட்டுல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்மள கம்பேர் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுத்து விடுறாங்க, கல்யாணத்துக்கோ எதுக்கோ ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுறாங்க. அத இவங்க ரெண்டு பேரும் சண்டை அடிச்சு உடையுது, பாத்திரம் உடையுது. நம்ம என்ன செய்வோம், ஆம்பளையா இருந்தா, உனக்கு அவ்வளவு வந்துருச்சா, உனக்கு நான் வீட்டுல ஆம்பளை இருக்கும் பொழுதே உனக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா, தட்டி உடைக்கிறியா, வேணான்னு சொல்லு. நம்ம அதிகபட்ச நல்ல மனுஷரா இருந்தா என்ன சொல்லுவோம், வேணான்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு வந்து பாத்திரத்தை எடுத்து உடைக்கிற அப்படின்னு சொல்லி மனைவியை கடிந்து கொள்வோம். ரசூல் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறாங்கன்னா, வந்த பணிபெண்ணுகிட்ட உங்க முதலாளி அம்மா, அதாவது என்ன செய்றாங்க, இவங்க வந்து ரோசமா இருக்கிறாங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப ஆயிஷா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மனசுக்குள்ள பூரிக்கிறாங்க, என்னுடைய கணவர் என்னுடைய கோபத்தை அங்கீகரித்துக் கொண்டார். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம கிட்ட ஒரு இயல்பான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா,
மனைவியா இருக்கிறவ அல்லது அக்கா தங்கையாக இருக்கிறவங்க வந்து பொதுவாக வீட்டுல பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களுக்கு அடங்கிதான் நடக்கணும். நீ எப்படி குரலை உயர்த்தி பேசலாம்? உனக்கு தனியா கருத்து சொல்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா? இப்படி எல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்வோம்? பெண்களை பொறுத்தவரை நம்ம அப்படியே நடத்துறோம். ரசூல்லா ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டு வீட்டுல எப்படி நடந்துக்கிறாங்க? ஆயிஷா அவர்கள்ட்ட எவ்வளவு மென்மையாக நடந்து கொள்கிறாங்க. அடுத்து இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா அம்மையார் வீட்டுல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து எனக்கு தலைவலிக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம சாதாரணமா என்ன சொல்லணும்னா, தலைவலிக்குதுன்னா மாத்திரை போடுறியா, தைல தடவுறியா அப்படின்னு கேட்போம்ல. ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, நான் உனக்காக அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யறேன், உனக்காக அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யறேன் அப்படிங்கிறாங்க. இது சொன்ன மாத்திரத்துல ஆயிஷா அவர்களுக்கு கடுமையான கோபம் வருது. ஓஹோ, உங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வேற இருக்குதா? நான் எப்படா இறந்து போவேன், மற்ற மனைவிகளோடு நீங்க சந்தோஷமா இருக்க நினைக்கிறீங்களா? இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க எப்படி விலகிக்கிட்டாங்க பாருங்க. உங்க அப்படி ஒரு எண்ணம் வேற இருக்குதா? நான் இறந்து போயிடுவேன், இறந்து போனதுக்கு பிறகு பிற மனைவிகளோடு நீங்க வந்து சந்தோஷமா இருக்க நினைக்கிறீங்களா அப்படி சொல்றாங்க. அப்ப ரசூலா திருப்பி சொல்றாங்க, ஆயிஷாவே நீ தலைவலிக்கு சொன்ன, நான் உனக்கு துவா செய்யறேன்னு சொன்னேன், இப்ப எனக்கு தலைவலி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி கடந்து போறாங்க பாருங்க, சும்மா சிம்பிளா கடந்து போறாங்க ரசூல்லா வந்து நம்ம மாமனிதருங்கிறோம். அவரை வந்து ரசூலாவை பத்தி பேசணும்னா அவ்வளவு பேச்சு பேசலாம். நெகிழ்ச்சியான சம்பவங்கள் எவ்வளவு ரொம்ப ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், அரசியலா இருந்தாலும், ஆன்மீகமா இருந்தாலும் சரிதான், எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒரு கிராமவாசி வர சாதாரண தஞ்சாவூர் கலெக்டருக்கு போகணும்னு சொன்னோம்னா நம்ம போய் சாதாரண செஞ்சிட முடியுமா? அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், தனியாக போக முடியாது. நீங்களே யாரோ வாங்க, 4 பேர் வாங்க, நம்ம சாலை சரியில்லை, இல்லை ஏதாவது பிரச்சனை சொல்ல போகணும்னு சொன்னோம்னா அவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்யணும். ரசூல்லா எப்படிப்பட்ட மதீனாவில் ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, ஆன்மீக தலைவராக இருக்கிறாங்க. முகம்மது என்ற பெயரை கேட்டால் 1 மாத தூரம் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அங்க இருக்கக்கூடியவர்கள் ரசூல்லாவுடைய பெயரை கேட்டால் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க, நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம். மிகப்பெரிய அமெரிக்கான்னு சொல்றாங்க, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு சர்வ வல்லமைப்படுத்த ஒரு ஆட்சியாளர் ரசூல்லா சந்திக்க வர்றாங்க. வந்தா அவர் கை காலம் நடுக்குது. அப்ப ரசூல்லா கட்டி பிடிச்சி என்ன செய்யறாங்கன்னா, பேரிச்சம்பழத்துக்கும் ஒரு ஏழை தாய் தந்தைக்கு பிறந்த சாதாரண குடிமகன் அப்படி சொல்லி அவங்களை ஆசுவாசப்படுத்துறாங்க. இன்னொருத்தர் கடன் கேட்டு வராரு. கடன் கேட்டு வந்தா எப்படி ஒரு வரணும்? ஒருத்தவங்க கடன் கேட்டா எப்படி கேட்போம்? ரொம்ப ரிக்வஸ்டா கேட்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் அது வேற விஷயம், தரமாட்டேனா ஓடியா போயிடுவேன், அதெல்லாம் வேற விஷயம். முதல்ல கேட்டு வராரு. கேட்டு வர்றது எப்படி கேட்போம்? ரிக்வஸ்டா தானே கேட்பாங்க. அப்ப நம்ம உலக வழக்கத்துல அப்ப ரசூல்லா கிட்ட ஒரு அரபி வராரு, ஐயுக்கு முகமது. அப்ப ரசூல்லா எங்க, தூதர் எங்கன்னு தெரியாத அளவுக்கு ரசூல்லா மக்களோட மக்களா இருக்கிறாங்க. இப்ப கூட நம்ம தவி ஜமாத்தில் உதாரணம் எடுத்துக்கீங்களா, இப்ப தலைவர்னா கூட கண்டுபிடிச்சுக்கலாம், காமிச்சிடலாம். இப்ப ரசூல்லாவை பொறுத்த வரையிலும் அவங்க வந்து கேட்கிறாரு, இங்க முகமது யாரு அந்த காமிக்கப்படுது. உடனே என்ன செய்யறாங்க? அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்ல, அதுல இருந்து எனக்கு கொடு, என்னத்தை கேட்கிறாங்க? பொருளாதாரத்தை கொடுங்கிறப்ப ரசூல்லா சிரிச்சுக்கிட்டு தான் செய்யறாங்க, உத்தரவு போடுறாங்க தோழர்களுக்கு, அவர்களுக்கு நிறைய ஒட்டகங்களையும் குதிரைகளையும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆட்சியாளராக, அரசியல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, நண்பர் வட்டாரத்துல இப்படி எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி ரசூல்லாவை பத்தி பேசினா 7-24 வருஷம் முழுவதும் பேசலாம். அவளை புகழை பரப்பலாம், மக்களிடத்தை எடுத்து சொல்லலாம். அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. குடும்ப பிரச்சனையா ரசூல்லாட்ட போலாம், அரசியல் பிரச்சனை ரசூல்லாட்ட போலாம், நண்பர்கள்ட்ட பிரச்சனை ரசூல்லாட்ட போலாம், மனைவி மக்கள் பிரச்சனை ரசூல்லாட்ட போலாம். இப்படி எதை எடுத்தாலும் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில கொட்டி கிடக்குது அவ்வளவு விஷயங்கள். அப்ப இதை எடுத்து மக்கள் இடத்துல சொல்லுங்க, இதை ரசூல்லாவுடைய புகழை பரப்புங்க. அப்படி ரசூல்லாவுடைய வாழ்க்கை எடுத்து சொன்னீங்கன்னா அதன் மூலமாக நிறைய மக்கள் நேர்வழி பெறுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். அதையெல்லாம் விட்டுவிட்டு வருஷம் ஒரு 10 நாள் 12 நாள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு பள்ளிவாசல்ல சுபஹான மௌலிது, யா முஹைதீன் மௌலிதுன்னு சொல்லி ஓதி அதுல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி, அல்லாவுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி இப்படி பாட்டு படிக்கிறீங்களா, இதை படிக்காதீங்கன்னு சொன்னா, நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன், தெளிவா சொல்றாங்க. நீங்க சொன்ன நாங்க கேட்க மாட்டோம், நீங்க கூடாதுன்னா நாங்க கூடு நடத்துவோம், நீ ஹத்தம் பண்ணக்கூடாதுன்னா நாங்க ஹத்தம் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் கிட்ட தான் அவர்களுக்கு நேர்வழிக்காக பிரார்த்திக்க முடியும். அப்ப மக்களாகி நம்ம கிட்டே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இருக்கு? அடிப்படையில நாம என்ன தரம் நினைக்கணும்? யாரு என்ன சொன்னாலும் சரிதான். இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை நான் என்ன கேட்கிறேன், நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்த மக்களா இருப்பீங்க, குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்துல அரபு நாடுகள் அதிகமாக போயிட்டு வந்த மக்களா இருப்பீங்க.
எங்கேயாவது துபாயிலேயோ அபுதாபியிலேயோ இல்ல மற்ற அரபு நாடுகள்லயோ எங்கேயாவது இந்த மாதிரி வருஷம் சுபான மௌலிது மொய்தீன் மௌலிது எங்கேயாவது ஓதப்படுதா? அப்ப மார்க்கம்னா உலகம்ல ஒண்ணு தானே. இங்க அல்லாஹ் அக்பர்னா துபாயில அல்லாஹ் அக்பர் தான், அமெரிக்காவில அல்லாஹ் அக்பர் தான், இங்கிலாந்துல அல்லாஹ் அக்பர் தான், ஆப்பிரிக்காவில அல்லாஹ் அக்பர் தான். அப்ப யூனிஃபார்ம் ஒரே யூனிட்டி தான். இங்க 2 ரக்காயத்து ஃபஜ்ர்னா அங்கேயும் ஃபஜ்ர் 2 ரக்காயத்து தான். இப்படி எல்லாத்துலயும் யூனிஃபார்மா இருக்குது இல்ல. அப்ப மார்க்க அமல்கள் என்று சொல்லி தானே இங்க செய்யறாங்க. நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை போல மார்க்கத்தில் ஒரு அம்சம் தானே சொல்றாங்க. இந்த மார்க்கத்தில் உள்ள அம்சம் மற்ற நாடுகள் ஏன் கிடையாது? அப்ப நம்ம நாடுக்கு மட்டும் வகி அல்லாஹ் தனியா இறக்கி இருக்கிறானா? அப்படித்தானே கேள்வி கேட்க வருது. அப்படித்தானே கேள்வி கேட்கணும் நீங்க. அப்ப என்ன நினைக்கிறீங்க? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்த 3 கவுமுகள் இருந்தாங்களே, நன்மை ஏவி தீமை தடுக்கிற ஒரு கூட்டம் சிறு கூட்டம் இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுநிலைமை பேசக்கூடியங்க. எப்போ அவன் வேலையை பார்த்துட்டு போ, அவன் மொழிக்கு பதில் சொல்லிட்டு போவான்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், நான் பாட்டுக்கு போவேன், என் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்றேன், நான் நிம்மதியா இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. என்ன நடக்குது? இப்படி ஒரு மௌலுது கூடாத, கல்யாணத்துல இப்படி பண்ணக்கூடாத, தட்டு தாயத்து ஓதக்கூடாத, கல்யாணத்துல பாலவரம் நடக்கூடாத, எவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்றோம், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு பக்கம் அது அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்ங்கிறது நடந்துகிட்டு தானே இருக்குது. அவ மாற்றம் எங்க வரணும்? சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள் சொல்லிடுவாங்க. அல்லாஹ் மறுமையில கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், நாங்க முடிந்த அளவுக்கு எங்க ஆள் முடிஞ்ச வரை மக்கள்கிட்ட நாங்க சொன்னோம், நாங்க ஒதுங்கிடும். அப்ப கேட்கக்கூடிய நீங்க மக்கள் என்ன நினைக்கணும்? மறுமையில அல்லாஹ் கிட்ட என்ன கேட்பா? உங்கள்ட்ட சொல்லக்கூடியவர்கள் வந்தார்களா, நீங்க கேட்டீங்களா? அப்ப அங்க நின்றுட்டு குதிப்பாங்களாம். அல்லாஹ்வை பத்தி சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி சொன்னாங்களே, நாங்க கேட்கலையே, எங்க தலைவருக்கு கட்டுப்பட்டோமே, எங்க அஜர்த்துமார் சொன்னாங்களே அவங்களுக்கு கட்டுப்பட்டோமே, எங்களை கொண்டு நரகத்துல தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுமையில புலம்புவாங்களே, அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப மறுமையில புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்க கேட்பானா அந்த மக்கள், என்ன கேட்பான்? எனக்கு ஒரு வாய்ப்பு கூட, நான் போயிட்டு வந்துடுறேன், போய் நிறைய நல்லவங்க செய்யறேன், அல்லாஹ் சொல்லுவானா. இது வெற்று வார்த்தை, அதனுடைய வாசல் அடைபட்டு விட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும்? சீர்திருத்திகள். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காமிச்சால சில அறிவுரைகளை காண்பித்த உடனே அவர் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய உள்ள மடமைகளை திருத்திக் கொண்டார்கள், தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டார்கள். அதை போன்று நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா எத்தனையோ வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறான். துண்டு பிரசுரங்கள் மூலமாக மௌலிது கூடாதுன்னு சொல்றோம், திருமணை பிரச்சாரம் பண்றோம், பொதுக்கூட்டம் போடுறோம், யூடியூப்ல பாக்குறோம், பேஸ்புக்ல பாக்குறோம், ட்விட்டர்ல பாக்குறோம், செய்திகள் வந்தவண்ணம் தான் இருக்குது, எத்தனை பேர் பாக்குறோம். இன்னும் டிவி நாடகம் பார்த்துருக்கிறப்ப எப்படி விளம்பரம் தள்ளி விட்டு போவோமா, அதுமாதிரி தள்ளி விட்டு போனீங்கன்னா கை சேதம் யாருக்கு? அப்போ சுயநிலைவோட அழகான ஒரு எண்ணத்தோட பாரபட்சமின்றி நீங்க மஸ்ட் வெளியில நின்றுங்க. நீங்க தவி ஜாமத்து வேணாம், நீங்க சொன்ன ஜமாத்து எந்த இதுவும் வேண்டாம். நீ வெளியில முஸ்லீமா எடுத்துட்டு வெளில உட்கார்ந்து இதை படிச்சு பாரு. சுபான மொழிது புக்கு வந்திருக்குது, மொய்தீன் மொழிது புக்கு வந்திருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஹதீஸ்களை எடுத்து படிச்சு பாருங்க. அதற்கு நேர்முரணாக இதுல இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நாங்க சொல்லவே வேண்டாம், நீங்களே எடுத்து படிச்சு பாருங்க. நாங்க சொன்னதை கேட்க மாட்டீங்களா? நாங்க சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றதுங்கிறீங்களா? அப்ப நீங்களே எடுத்து படிச்சு பாருங்க. அது எவ்வளவு தவறான வார்த்தைகள், அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்குங்கிறத நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். அப்ப முடிந்த அளவுக்கு நாம என்ன செய்யணுங்க? உங்களுக்கு ரிக்வஸ்டா வைக்கிறோம், நம்ம அருகாமையில எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, கண்டு காணாம இருக்காதீங்க. நம்முடைய அத்தாம்மா மேல, நம்முடைய சின்னம்மா பெரியம்மா, நம்ம ஹாலா மாமி, எவ்வளவு உறவுக்காரங்க இருப்பாங்க. இந்த கொள்கையில சிறுக்கல மூழ்கி போயிருப்பாங்க, விதத்துல மூழ்கி போயிருப்பாங்க. நாம தவிர்த்து பேசக்கூடிய மக்களா இருப்போம், ஒரு விலகி இருப்போம். நாம என்ன செய்வோம்? நாம மட்டும் பின்பற்றி நம்ம பாட்டு ஏன் நம்ம விளக்கு, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம போய் எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு சொன்னோம்னா, அப்ப நம்ம சொல்லணும்னா கேள்வி இருக்கு நம்ம கிட்ட, அதனால முதல்ல விளங்கி இருங்க. அது முடிந்த அளவுக்கு நாம என்ன செய்யணும்? நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க, தௌஹீத் ஜமாத்துடைய ஒரு பேனல் இருக்கக்கூடியவங்க, ஒரு தெரிஞ்சவங்க மட்டும்தான் சொல்லணுங்கிறது எல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு கிடைச்சாலும் சரிதான், அது மக்களிடம் தெரிவித்து விடுங்கள். அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுது. சிறுவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்காக இருந்தாலும் சரிதான், இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்காக இருந்தாலும் சரிதான், அல்லது வயது காலத்துல மார்க்கத்தை தெரிந்து கொண்ட நீங்களாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் நீங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இன்று இல்லாமல் நம்முடைய கபரு வாழ்க்கைக்கு நாம மறைவில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்துல அவ கேட்கிற கேள்விக்கு நாம சொல்லணும். என்ன சொல்லணும்? அல்லாஹ், நீ முடிந்த அளவுக்கு என்னுடைய அறிவுக்கு நான் மக்கள் இடத்துல எடுத்து சொன்னேன், தீமையை தடுத்த நன்மை ஏவனு சொல்லி அல்லாஹ்விடத்தை தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப முடிந்த அளவு சுயநலத்திற்காகவாவது என்ன செய்யணுங்க? நம்ம இந்த மார்க்கத்துக்கு உள்ளது உள்ளபடி
இந்த மௌலிதுக்கு எதிராக, சுபஹான மௌலிதுக்கு எதிராக, வஹீதுல் மௌலிதுக்கு எதிராக மக்களிடத்தில் அதிகமாக பிரச்சாரம் செய்து முடிந்த அளவுக்கு இந்த மக்களை நன்மையின் பால் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, தீமையின் விட்டு விலகக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிதாமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல்வேறு சேவை நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. குறிப்பாக முதியோர் இல்லம், ஆதரவற்ற சிறுவர் இல்லம், எம்ஏசி, அது மார்க்கத்தை சொல்லக்கூடிய 4 வருட ஆலிம் வகுப்பு அந்த விஷயம், பெண்களுக்கான 3 வருட ஆலிமா படிப்புகள், இன்னும் இதை போன்ற சேவை நிறுவனங்கள் அதிகமாக நம்முடைய ஜமாத்து சார்பாக நடத்தப்படுகிறது. இது எப்படி நடத்தப்படுகிறது என்று சொன்னால், லட்சக்கணக்கான மக்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரங்கள் வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த சேவை நிறுவனங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து சார்பாக நடத்தப்படுகிறது. இதுல என்ன முக்கியமா நீங்க விளங்கணும்னா, நாம கொடுக்கக்கூடிய 10 ரூபாய் இருந்தாலும், 100 ரூபாய் இருந்தாலும், 1000 ரூபாய் இருந்தாலும், 10,000 எவ்வளவு காசா இருந்தாலும், அந்த காசு பன்மடங்காக நமக்கு நன்மையாக திரும்ப மறுமையில கிடைக்கும், சதக்கத்துல் ஜாரியாவாக கிடைக்கும். ஏன்னா அந்த சேவை நிறுவனங்கள் மூலமாக எத்தனையோ மக்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பலனடைகிறார்கள். இது சத்தியமான உண்மை. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நாம என்ன செய்யணுங்க, இந்த தர்மம் செய்வதில், தர்மங்கிறது அவ்வளோ ஒரு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நரக நெருப்பை அழிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தர்மம். அப்ப தர்மத்தை நாம என்ன செய்யணுங்க, நமக்கு சில பேர் நினைக்கலாம் நம்மகிட்ட 10 ரூபா தானே இருக்கு, நம்மகிட்ட 50 ரூபா தானே இருக்குன்னு. இதுல அல்லாஹ் அதுல பார்க்கல, உங்களுடைய உள்ளங்களை பார்க்கறான். 10 ரூபாய் இருந்தாலும் இஹ்லாஸோட அல்லாஹ்க்காக கொடுக்குறானாங்கிறதான் பார்க்கறான். அப்ப முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரங்கள் நீங்க என்ன செய்யுங்க, இந்த சேவை நிறுவனங்களுக்கு பயன்படுத்துவதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையாக என்ன செய்யறாங்க, இன்றைய வாலி வசூலை கேட்டு வந்திருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரங்கள் அதிகமாக வாரி வழங்கி அந்த நன்மைகளை போட்டி போடக்கூடிய மக்களாக, நன்மைகளை அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.